அர்த்தம் புரியும். நாம் அங்கம் வகிக்க போகின்ற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கும். ஏதோ நான் அகம்பாவத்திலேயோ ஆணவத்திலேயோ சொல்லலை, யதார்த்தத்தை சொல்றேன். நீ இதெல்லாம் உங்கள் நம்பிதான் சொல்ற. திருவல்லிக்கேணி தொகுதி போல தமிழ்நாட்டு அனைத்து தொகுதிகளிலுமே நமது ரத்தத்தின் ரத்தங்கள் உங்களை நம்பிதான் சொல்றேன். நீங்கள் உங்கள் சொந்த வேலைகளுக்கு இடையே கட்சி பணிகளை இரவு பாராது வைக்க வேண்டும். கூட்டணியை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உறுதியாக இந்த முறை நாங்கள் சிறப்பான கூட்டணி அமைப்போம். நம்மளை விட்டுட்டு யாரும் கூட்டணியை அமைக்க முடியாது. சரிதானே? தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் இருந்தேன். இந்த ஏப்ரல் 11 இந்த ஆமை வந்து பூந்ததும் நம்ம வெளில வர மாதிரி வேற வழி இல்லை. அதனால் அது டெல்லியில் உள்ளவர்களுக்கும் தெரியும், எங்கள் நண்பர் அண்ணாமலை போன்ற அங்கே உள்ள நிர்வாகிகளுக்கும் தெரியும், நயினார் நாயகருக்கும் தெரியும். அவர் என்ன பண்ணுறது, வேற வழி இல்லை. அவர் போட்டிருக்க வேஷம் முடியாதான் பழனிசாமி போறாரு. கடைசியா பள்ளியில் போய் தான் பொட்டடிக்கிற மாதிரி வரப்போகுது. 26 தேர்தல் அவர் கோச்சிக்கிறார். நான் சொன்னா, நான் இன்றைக்கு வந்து பழனிசாமி முதல்வராக ஏற்றுக்கொண்டேன் என்னைக்கு சொன்னேன். நயினார் நாயகருக்கு வர வர கொஞ்சம் இந்த நம்ம நயினார் நாயகர் ஒரு காரணம் சொன்ன வேலையிலேருந்து கொஞ்சம் வளர்ந்து போயிட்டார். என்ன செலவுலாம் நயினார் சொன்னதெல்லாம் சொன்னோம்னு வச்சுக்கீங்க, நயினார் ஓடி விடுவார். அதான் சொல்ல மாட்டேன். நாயகருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் வெளியேறியதற்கு ஒரு காரணம் நயினார் நாகேந்திரனும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் தவிர அவர் பழைய நண்பர் நம்மளோட இருந்தவர். அதை வேற ஒரு ஊடகத்தில் ஒரு யூடியூப்ல ஒரு சாணக்கியமான ஒரு தேவையக்காரர் தான் அவர் சொன்னார், எனக்கு நயினாருக்கு பழைய பகையா. 2001 நயினாரே சொல்லியிருக்காரு. அன்னைக்கு அவர் தலைவரான பிறகு பாஜக திருநெல்வேலியில் டிடிவி சார் வந்து எனக்கு உதவி செய்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன உதவி செய்தார் நம்ம சொல்றது இல்லை. அவர் 5 ஆண்டுகளும் தொடர்ந்து அமைச்சராக இருந்தார். முதல்ல டிரான்ஸ்போர்ட் அமைச்சராக இருந்தார், அப்புறம் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர். எனக்கு அவருக்கு என்ன பழைய பகை இருக்கு, புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. அன்னைக்கு நண்பர் பாண்டே அவர்கள் எங்கே இருந்தாருன்னா எனக்கு தெரியவில்லை. 2001 6 வரைக்கும் அவர் நம்ம தந்தி தொலைக்காட்சியில் தானே பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி அவர் தினமலரில் மதுரையில் ரிப்போர்ட்டராக இருந்ததோ அவர் என்ன சொன்னார். அது மாதிரி ஒரு இன்சிடென்டா கிடையாது. கட்சியில் அம்மா நமக்கு நிறைய பணி கொடுத்து தமிழ்நாடு சுற்றி வரப்போ ஏதாவது நிர்வாகிகளுக்கும் பிரச்சனை இருந்தால் கண்டிக்க வேண்டிய யாரையும் கண்டித்திருப்போம். பட் யாரையும் தண்டித்தது கிடையாது. அதனால எனக்கு அவருக்கு பகையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு வார்த்தைக்கு இடம் அப்படின்னு தான் அவர் 2001 அண்ணன் சார் வந்து எனக்கு நிறைய உதவி செய்திருக்காரு. அந்த நன்றியை மறக்க மாட்டேன்னு சொல்லிருப்பாரா திருநெல்வேலியில். அது